ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள் கடைசி கிளாஸ் நாங்கள் இந்த அயனாக்கள் சதி பார்த்துறாங்க. ஓகே தானே? அயனாக்கள் சதி, ரைட். என்ன அயனாக்கள் சதினா, வாயு நிலையில் காணப்படுற ஒரு அணுவில இருந்து ஒரு இலத்திரனை அகற்றி நேரேற்றமுள்ள அயன் ஒன்றை உருவாக்க, முக்கிய குறிப்பு, நேரேற்றமுள்ள அயன் ஒன்றை உருவாக்க வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி. ஓகே தானே? அதை பற்றி பார்த்து அந்த நோட்ஸ்கள் அந்த அழகெல்லாம் தந்து அதை காய்ச்சிட்டு சரி. இன்னைக்கு இந்த அயனாக சக்தி வந்த பிள்ளைகள் இந்த ஆவர்த்தன அட்டவணையில எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துதுன்றதை பற்றி பார்ப்போம். சரியோ? ரைட்டோ? அது தந்தனம் தானே. கூட்டத்தின் வழி மேலே வரைக்கும் என்ன செய்யும்? அயன சக்தி மேலே வரைக்கும் செய்யும், கூடும். கூடுமா? குறையும். கூட்டத்தின் வழி மேலே வரைக்கும் செய்யுது, அயன சக்தி குறைய போகுது. அந்த போய் எழுதியிருக்கீங்களா? ரைட். அது எப்படின்றத பார்ப்போம். பார்ப்போம். உதாரணத்துக்கு முதலாம் கூட்டம் பிள்ளை வழியா ஒன்று எழுதுவோம், அப்படியே கவனிங்க. கவனிங்க, கவனிச்சு போட்டு எழுதலாம். பிள்ளைகள் போர்டில் பிள்ளைகளுடைய கவனிங்க. இப்போ நானும் நீங்க எங்க படிக்கிறேன்டாலும் ஒரு டீச்சர் போட்டுக்கு முன்னாடி கதை கேட்கல பிள்ளைங்க முழு கவனம் அங்கதான் இருக்கணும். பக்கத்து ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறதோ என்றதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி தானே? அப்படி கவனிச்சாலே நிறைய விஷயம் உங்களுக்கு உள்ள வந்துடும் பிள்ளைகள். ஓகே தானே? உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் ஏதாவது ஊர்ப்புதனங்கள் ஏதாவது கதையை சொன்னா வடிவா, ஆ ஆ அப்படியா, வேற, அப்புறம் எல்லாம் கேக்குறீங்க வடிவா, ஒரு கதை கேட்பீங்க. அதே கதையை ஒரு வருஷம் கழிச்சு கேட்டாலும் அப்படியே சொல்லுவீங்க, தெரியுமா? ஏன்னா கவனம், முழு கவனம், ஒரு கதை கேட்பீங்க, அவ்வளவுதான். நேரம் கவனிச்சு கேட்டாலும் சரி, ஒட்டு கேட்டாலும் சரி, அவ்வளவு ஞாபகம் இருக்கும். ஆனா டீச்சர் கண்ணு கொண்டு ஆடி ஆடி படிப்பாங்க அப்படிவா. அது அடுத்த கிளாஸ் முடிஞ்ச உடனே படிச்சீங்க டீச்சர், அப்படி இருக்கும். ஏன்னா கூட கவனம் தான் அப்படிலாம் அங்கே இல்லை. எல்லாம் ஒரே மூலம் தானே. ஃப்ரெண்டோட கதையோட கவனம் கேட்கற உண்ட மூலம் தான். டீச்சர் படிக்க கவனிக்காத உண்ட மூலம் தான். சரி தானே? கவனம் ஃபோக்கஸ் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. டைம் தரும் எழுதுற கூட கவனிங்க. ரைட். முதலாம் கொண்ட வேண்டாம் பிள்ளைகள் பார்ப்போம். முதலாவது ஐதரசன் பிள்ளைகள். சரி தானே? ஐதரசனை பாருங்கோ. அதுக்கு என்ன பிள்ளைகள்? ஒரு சத்தியம் மட்டும் தானே. ஒன்று தானே அதுக்கு இருக்கு, ஐதரசன். ரைட். அடுத்து என்ன பிள்ளைகள்? லித்தியம். சரியோ? லித்தியம் எத்தனை பிள்ளைகள்? ஒன்று, ரெண்டு சத்தியம் மட்டும். நான் பாதியாக்கு விடுறேன். சரியா? அடுத்தது சோடியம். ஓகே. சோடியத்தை பாருங்க. ஒன்று, ரெண்டு, மூன்று. ஓகே தானே? ரைட். அடுத்து பாருங்க. பொட்டாசியத்துக்கு ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு. ஓகே தானே? இதுக்கு நம்ம எழுதுனேன் இப்போ. ரெண்டு, எட்டு, எட்டு, ஒன்று. இவருக்கு ரெண்டு, எட்டு, ஒன்று. இதுக்கு ரெண்டு கமா ஒன்று. இதுக்கு ஒன்று. சரிதானே? ஒரே ஒரு லத்திரம் தான் இருக்க போகுது. இதுக்கு இறுதி உள்ள ஒரு லத்திரன், இதுக்கு ஒரு லத்திரன், இதுக்கு ஒரு லத்திரன். ஓகே தானே? இப்படிதான் பிள்ளைகள் இருக்க போகுது. ஓகே, அப்ப பாருங்க. இது நடுவில் ஒரு கரு இருக்குது. ரைட். கருவுக்கும் இந்த இறுதி சக்தி மட்டும் தான் தூரம். இப்ப என்ன செய்யுது பாருங்க. தூரத்துக்கே நடக்குது. சொல்லுங்க பாப்போம். மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க பிள்ளைகள். தூரம் அப்படியே கூடிக்கொண்டு போதா இல்லையா? கூடிக்கொண்டு போதா இல்லையா? இல்லையா? இப்ப மேசை மாதிரி பார்ப்போம். இப்ப ஒரு வகுப்பு பண்ணி பார்ப்போம். ஒரு வகுப்பு வாங்க. இது முதலாவது மேசை, சரியா? முதலாவது ஐசங்க என்னது? ஒரே ஒரு மேசான் இருக்கு. சரிதானே? ஓகே, ஒரே ஒரு மேசை இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அப்படி லித்தியத்துக்கு ரெண்டு மேசை இருக்கு. ஓகே தானே? சோடியத்துக்கு பாத்தீங்கன்னா மூன்று மேசை இருக்கு. ஓகேயா? பொட்டாசியத்துக்கு பாத்தீங்கன்னா நாலு மேசை இருக்கு. ஓமா இல்லையா? சரியோ? ஓகேயா? இது நம்மளே கரு. ஓகே. கரு மூணு டீச்சர் கருவை நீங்க டீச்சர்னு வச்சுக்கோங்க. மூணு டீச்சர் நிக்கிறாங்க. ஓகே தானே? வெரி குட். இப்படி பாருங்க. விளங்குதா? அப்ப பாருங்க. இந்த இறுதியோட்ல நம்மளே சக்தி மட்டும் இருக்கு. இறுதியோட்ல என்னது? அந்த இலத்திரன் இருக்கு. இப்ப இறுதியோட்ல இலத்திரன் தான் அப்படியே நாங்க அகற்றலாம். இறுதியா இருக்கிற இலத்திரன் தான் அகற்றலாம். ஓகேயா? ரைட்டோ? அப்ப பாருங்க முடியல, கருவுல இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் நம்மளுடைய கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது, இதான் அந்த வசனம். சரியா? மேல இருந்து கூட்டத்தின் வழி மேல இருந்து கீழ் நோக்கி செல்லும் போது என்ன நடக்க முடியாது? சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடுதல்ல. இதுல ஒரு சக்தி மடம், முதலாவதுக்கு ஒரு சக்தி மட்டம், ரெண்டாவதுக்கு ரெண்டு சக்தி மட்டம், மூணாவது மூணு சக்தி மட்டம், நாலாவதுக்கு நாலு சக்தி மட்டம். ஆவர்த்தனம் தான் முடியல. நாங்க பாத்துறாங்க எல்லாத்துலயும் இப்ப ஆவர்த்தன என்னது? சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை இல்ல. மேல இருந்து வரைக்கும் என்ன எங்களுக்கு கூடுது? சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடுது.
அதாவது பாருங்க மேல இருந்து வரைக்கும் பாருங்க மேசை கூடுது. ஒரு மேசடா, ரெண்டு மேசை, மூணு மேசை, நாலு மேசை கூடுதா இல்லையா? சரியா? இப்ப வகுப்புல பாருங்க, முதலாவது மேசையில இருக்கிற பிள்ளைகள் வந்து பாருங்க, மூணாவது வயசுல நீங்க இருக்கீங்க வைங்க, அவர் டீச்சர் பாருங்க முன்னுக்கு இருப்பீங்க. ஒன்றும் செய்யலாது, இப்படியே பார்த்து கொண்டு தான் இருக்கணும், அங்கே திரும்பி இயலாது, கொப்பி எழுதவே வேணும். சரியோ? அதே கடைசியில் இருக்கால், இப்ப கடைசியில் இருக்கால பாத்தீங்கன்னா, அவர் ஃபுல்லா டிஜே பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லையே. பொண்ணுக்கு மட்டாக்கள் இருப்பாங்க, மற்ற எழுதுற மாதிரி சும்மா பேனை வச்சு சும்மா ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கலாம். அப்படித்தான் இருக்கு கடைசியில, சும்மா ஆக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம். அப்படியே 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 கொஞ்சம் கவனிச்சிக்காம அப்படியே இதில் படுத்துடலாம். ஏங்க பின்னுக்கு இருக்காள், ஏன் டீச்சர் பார்வை புலம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட முடியும். பொண்ணுக்கு இருக்கலாம் முடியும், நல்ல பார்வையில் இருப்பாங்க. விளங்குதா? அதே மாதிரி தான் முடியாது. இப்ப கருதானடா இலத்திரனை கவர்ந்து வச்சிருக்கு. ஒரு அணுவுல பாத்தீங்கன்னா கரு கரு இருக்குதானே, பிள்ளைக்கு தெரியும் கரு, அது புறத்தொண்ணி தொண்ணூறு இருக்கு கரு. கருதானே செய்து அந்த இலத்திரங்களை கவர்ந்து வச்சிருக்குது. அப்ப கருவுக்கு கிட்ட இருக்கிற ஆளை வந்து நல்லா கவருமோ கரு, அப்படி அவரோட தூரமா இருக்கிற ஆளை நல்லா கவருமோ? கிட்ட இருக்கிறதா டக்கு நல்லா கவரும். எல்லாம் இருக்கும். அதாவது ஒரு டீச்சர் முன்னுக்கு இருக்க முன்மேசை இருக்காக்கலாம், அவர்கிட்ட பார்வையில முன்னுக்கு போடுவார். அது பின்ன பின்ன போக என்ன நடக்கும், அது பார்வைப்படும் குறையும். ஏன்னா மற்ற தலையில மறைக்கும்ல. சொல்றேன் இல்லையா? டேய் டேய் அவன் தலைக்கு அவனுக்கு தலைக்கு ஒரு அஞ்சு திரும்ப திரும்ப இங்கவா தலையில மறையும் இல்ல. ஆனா முன்னுக்கு இருக்காலும் ஒன்றும் மறையாதான் பிள்ளைகள் முன்னுக்கு இருக்காங்க. அது சரி, மூணாம் வயசு ரெண்டாம் வயசுல இருக்காங்களும் கொஞ்சம் பார்க்கலாம், மூணாம் வயசுல இருக்காங்க கொஞ்சம் பார்க்கலாம், நாலாம் வயசு அங்கே போக பார்க்கறது குறையும் பிள்ளைகள். அந்த முன்னுக்கு இருக்காலும் சரி பார்வை கொஞ்சம் பிடிபடாம இருக்கு. விளங்குது? அதே மாதிரி தான் கருவும் வந்து செய்து இலத்திரங்களை கவருது. கவரையே தன் கவர்ச்சி விசையை கொடுக்குது பிள்ளைகள். கொடுக்க அந்த இலத்திரம் கவரணும்னா இலத்திரம் கண் பார்வையில் இருக்கணும். அப்ப கருவோட தூரம் போக என்ன நடக்கும், கருவிட கவர்ச்சி வந்து அந்த இலத்திரனுக்கு குறைய போகுது. அப்ப இந்த கடைசியோட்ல இருக்கிற இலத்திரம் வந்து பாருங்க, இந்த கடைசி மேசில் இருக்கிற வந்து இந்த போர்டில் டீச்சர் எழுதினா பார்க்க எப்படி முன் மேசில் இருக்காங்க வடிவ தெளிவாக பார்க்கலாம் போட்டு. ஆனா பின்னுக்கு இருக்காங்க என்ன செய்ய முடியாது, தலையில காலை தட்டி தட்டி இங்க மாறி மாறி சரிஞ்சு சரிஞ்சா பார்க்கணும். நீங்க அனுப்புறீங்கண்ணே ஸ்கூல்லையோ கிளாஸ்லயோ அனுப்புறீங்களா இல்லையா? அது மாதிரி தமிழில் கடைசியில் இருக்கிற இலத்திரம் என்ன செய்வது, கருவு கவர்ச்சி எடுக்கிறதுக்கு அப்படி தட்டு தர மாதிரி தான் பார்க்கும். விளங்குதோ? அப்ப கருவுல இருந்து தூரம் கூட கூட, அதாவது சக்தி மட்டம் கூட கூட கருவுக்கும் இறுதியோட்டில் இருக்கிற இந்த இலத்திரனுக்குமான தூரம் வந்து என்ன செய்யுது, கூடிக்கொண்டு போகுது. என்ன செய்யுது, கூடிக்கொண்டு போகுது. அது விளங்கிக் கொள்ளணும் நீங்கள். ரைட்டோ? பாருங்க, சுருக்கமா சொல்றேன். கூட்டத்தின் வழி மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன கூடுது, சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடுது. பார்க்க தெரியுதானே? சக்தி மட்டம் எண்ணிக்கை கூடுது. ரைட்? சக்தி மட்டம் எண்ணிக்கை கூடுனா கருவுக்கும் இறுதியோட்டில் இருக்க இலத்திரனுக்குமான தூரம் என்ன செய்யும், கூடும். சரி அவ்வளோ. அப்போ இந்த கருவுக்கும் இந்த இறுதியோட தூரம் இருக்குதான் பிள்ளைகள். இதை வந்து பாருங்க இப்படி சொல்றது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது என்ன பிள்ளைகள், இது என்னது, வட்டம்னு வச்சுக்கொள்ளுங்க, வட்டம். சரியா? வட்டத்துல இது என்னது, வட்டத்துல என்னது, வட்டத்துல என்ன பிள்ளைகள், புள்ளியோ? வட்டத்துல என்ன பிள்ளைகள், மையம். சரியா? இந்த மையத்தையும் பரிதி அணைக்கிற கோட்டுக்கு என்ன பேர், ஆரை. படிச்சா இல்லையா மேன்ஸ்? வட்டம். ரைட்? மையம் ஆரை. ரைட்? மையத்தையும் இந்த பரிதி அணைக்க கூட என்ன பிள்ளைகள், ஆரை. அப்ப அணுண்ட இந்த கருவிண்ட மையத்தையும் இறுதியோட்டை இணைக்கிற அந்த கோட்டுக்கு சொல்லுவோம் வந்து பிள்ளைகள் அணு ஆரை என்று சொல்லுவோம். என்ன ஆரை? அணு ஆரை. அணு ஆரை. விளங்க சொல்றது என்னது, அணு ஆரை. அவனோட கருவுக்கும் இறுதி சத்தியமடைதல் இலத்திரனுக்கும் அந்த தூரம் இருக்குதான் பிள்ளைகள், அதை சொல்ற என்னது, அணு ஆரை. வட்டத்துக்கு மையத்துக்கு இருக்க ஆரை இருக்குதானே, வட்டத்துக்கு அப்படி ஆரையோ அது மாதிரி அணுவுக்கும் இந்த ஆரை இருக்குது. அப்ப எந்த இலத்திரனை கருதுறமோ அந்த தூரம் தான். இப்ப கடைசி இலத்திரனை பார்க்கலாம். இப்ப உனக்கு எந்த அணுவோட கருவுல இருந்து நீங்க எந்த இலத்திரனை கருதுறீங்களோ அவருக்கு ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம் இருக்குதானே. அடே பட் நான் டீச்சர் மண்ணுக்கு நிற்கிறோம், சரியா, நான் நிற்கிற மண்ணுக்கு, சரிதானே, 4ஆம் வயசு ஒருத்தர் இருக்காண்டா, அவருக்கு எனக்கு தூரம் இருக்குதாடா. இவரா இவற்ற தூரமும் இங்க இங்க இருந்து இவற்ற தூரமும் இங்க ஒன்னுக்கு இருக்க தூரம் உண்டா பிள்ளை இல்லை தானே, தூரம் கூடுதானே. போ அவ தூரம் கூட கூட என்ன செய்யும், கரண்ட கவர்ச்சி குறையும் பிள்ளைகள். சரியோ? கவர்ச்சி குறைஞ்சா என்ன செய்ய போகுது உங்களுக்கு, அந்த இடத்துல கவர்ச்சி குறைவு தானே. அப்ப ஈஸியாக அகற்றுறாமா இல்ல கஷ்டமா இருக்கும் அகற்றுறதுக்கு? இப்ப அது பாருங்க, வகுப்புல யோசிச்சு பாருங்க, முதலாம் மேசில இருக்கிற வந்து எல்லாம் போயிட்டா எழுதணும், தலை அங்கஞ்ச திரும்ப இல்லாது. ஏன் டீச்சர் கவனம் ஃபுல்லா இருக்கும் இங்க, ஓமா இல்லையா? சரியோ? ரைட். ஆனா பின்னுக்கு இருக்கிறார் எழுதலாம், ஆக்ஷன் கொடுக்கலாம். அவருக்கு அந்த அந்த என்ன அந்த ஃபோக்கஸ் குறைவு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரைட்டோ? பின்ன போ அந்த டீச்சர்ஸ் மேல இருக்கிற அந்த அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு குறைய என்ன செய்ய முடியல, அவங்க வந்து நித்திர விழுவாங்க, இல்லாட்டி பாதியில எழும்பி பின்னால் வெளியே போயிடுவாங்க. நடக்குதா இல்லையா? இல்லாட்டிக்கு பின்னுக்கு இருந்து இந்தியாவுக்கு மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பாடு நடக்கும். முன்னுக்கு இருக்க நீங்க சாப்பிடுவீங்களோ, டீச்சர் படிச்சிருக்கே இந்தியாவோட இல்லை, எடுத்து சாப்பிட்டு டீச்சர் நீங்க படிப்பீங்க, டீச்சர் நான் சாப்பிட்றேன் பசிக்குது, உனக்கு வந்து சாப்பிடுவீங்களா இல்லை தானே. விளங்குதா? பின்னுக்கு இருக்க என்ன அந்த பயங்குறைவு, பயங்குறைவா விஷயம் வந்துட்டு பயங்குறைவு, டீச்சர் மேல பயங்குறைவா இருக்கும். முன்னுக்கு பயம் தான்டா, ஒன்றும் செய்யறாது, அரங்கிறாங்க திரும்பவும் இல்லாது கழுத்து திரும்ப இல்லாது இப்படியே பதவனும் இருக்கணும்.
ஆனா பின்னிருக்காளுக்கு பயம் இல்லை. அப்ப பாருங்க, கருவுல டீச்சர் தூரம் தூரம் போக அந்த பயம் வந்து குறைஞ்சோண்டு போகும். ஓமா இல்லையா? அதே மாதிரி தூரம் போக என்ன செய்ய முடியாது, கருண்டை கவச்சு குறைஞ்சோண்டு போகும். சரியா? பயம் குறைஞ்சவன் என்ன செய்வார்? தைரியமா தனக்கு பிடிச்ச வேலை செய்வார். நித்திர விழுவார், அல்லது சாப்பிடுவார், அவங்கள போயிடுவார், ஏதோ செய்வார். அப்ப அவரை வந்து ஈஸியா எடுக்கிறது ஈஸியா முடியாது. வகுப்புல கிளாஸ் நடந்தோண்டு இருக்குது, இன்னொரு வகுப்புல இருந்து ஃப்ரெண்ட் வந்தோண்டு பின்னுக்கு இருக்கிறத வாடா பாப்போம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச் எனக்கு வா பார்ப்போம் ரெண்டு கூட்டிட்டு போயிடுமா இல்லாதா? நடக்கிறதா இல்லையா? அது டீச்சருக்கு முன்னுக்கு இருக்கால கூட்டிட்டு போயிடுமோ? டீச்சருக்கு முன்னுக்கு இருக்கால கூட்டிட்டு போயிடுமோ? இல்ல தானே? அங்க திரும்பினா டேய் என்னடா அங்க திரும்புற, சரிதானே? பாத்துருவாங்க. இதுதான் நம்மளே விஷயம். அப்ப கருவு கிட்ட இருக்க இல்லத்துல வந்த புள்ளியல் கவர்ச்சி கூட நல்லா இழுத்து வச்சிருக்கு. இழுத்து வச்சிருந்த என்ன புள்ளியல், கருவுண்ட அந்த கவச்சிலிருந்து இழுத்து வழியால் அகற்றணும். எனக்கு சக்தி அதான புள்ளியல், இலத்திரம் ஒன்று அகற்றக்கு வழங்குற சக்தி தானே. அப்போ இறுதியோட இலத்திரனுக்கு நான் சக்தியை கொடுக்குறேன்டா, அது வந்து கருவுண்ட கவர்ச்சி வந்து குறைவா இருந்ததுண்டா, நான் கொடுக்க வேண்டிய சக்தியே என்னது, அதுவும் குறைவாகத்தான் இருக்கும். தெரியும்? கொஞ்சம் சக்தி கொடுத்தா செய்யும், டக்குன்னு வந்துடும். அப்ப இவர் ஐதசனுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, ஐதசனுக்கு வந்து அகற்றணும். ஏன்? ஐதசனு கிட்ட இல்ல, கருவு கிட்ட. ரைட்? அப்போ அதுக்கு வந்து சக்தி கூட பிள்ளைகள். சரியா? ரைட்டோ? அடுத்த லித்தியது பாத்தீங்கன்னா ரெண்டாவது சக்தி மட்டும் ஐதசனோட புடைக்கல, லித்தியத்துக்கு குறைவு. லித்தியத்தோட புடைக்கல சோடியத்துக்கு குறைவு, சோடியத்தோட புடைக்கல பொட்டாசியத்துக்கு குறைவாக இருக்கும். விளங்குதா சொல்றது? இதான் முறையில் கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழ் நோக்கி செல்லிக்குள்ள சரியோ அயனாக சக்தி குறைகிறதுக்கான காரணங்கள். ஓகேயா? விளங்குதா? இதுதான் நீங்க எழுத விஷயம். சரியோ? இது விளங்கி கொண்டு கேட்பாங்க. இப்போ ஆவர்த்தனத்தின் வழி அல்லாட்டி கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழே செல்லும் போது அயனாக சக்திக்கு என்ன நடக்கும்? இதை மாத்தியும் கேட்கலாம்டா. மாத்திக்கிட்டா என்ன? கூட்டத்தின் வழி கீழிருந்து மேலாக செல்லும் போது என்ன நடக்கும்? அப்படியே மேலிருந்து கீழே வரைக்கும் சக்தி மட்டும் நீங்க கூடுது. அப்ப கருவுக்கான தூரம் என்ன செய்யும்? கூடும். இல்லாட்டி அணுவாறு கூடும். கூடைக்கு என்ன செய்யும்? கரு கவச்சு குறையும். அப்ப அயனா சக்தியும் குறையும். மாத்திக்கிட்டானே கீழிருந்து மேலா செல்லும் போது சக்தி மட்டும் நிக்க குறையுமே. இந்த 4 3 2 1 இப்படி போனா குறையுது இல்ல, குறையுது இல்ல. அப்ப குறையும். அப்ப கரு கவச்சு என்ன செய்யும்? கூடும். அப்ப அயனா சக்தியும் கூடும். விளங்குதா? விளங்குதா? இதை விளங்கி வைக்கணும். அப்புறம் பாடமாக்கல கருக்க வச்சு குறைஞ்சா அயனா சக்தி குறையும், கருக்க வச்சு கூடா அயனா சக்தி கூடும். பாடமாக கூட அப்படி அது விஷயம் அதுதான். ஆனால் பாடமாக கூட விளங்கி வைக்கணும். இப்படி என்ன நடக்குது, இது மைண்ட்ல உங்களோட கற்பனையில இருந்து படம் ஓடணும். இப்படி கருவிலிருந்து தூரம் கூடுது குறையுது, தூரம் கூடுது. அப்ப கருவு கிட்ட இருந்தா இருபத்தி அதிக சக்தி கொடுக்க வேணும். இப்படி வகுப்புல டீச்சர் முன்னுக்கு இருக்கிறதால வழியா ஈஸியா எடுக்கல. அது எடுக்கணும் என்ன செய்யணும்? வந்து இன்னொரு நாள் வந்து வகுப்புல டீச்சரோட கொஞ்சம் காய்ச்சி பண்ணிக்கணும். அவனை தெரியாம மாதிரி டீச்சரோட காய்ச்சி கொண்டு முன்னிட்டு அவனை மறைக்கணும். ஓமா இல்லையா? சரி, அந்த பிளான் பண்ணி டீச்சர் முன்னுக்கு என்ன செய்வாங்க அப்படியே கிளாஸ் நடக்க நல்லபடியா எல்லாம் பக்குவம் பார்த்துட்டு இருப்பாங்க. டீச்சர் கொப்பி காட்டேக்கு போய் என்ன செய்வாங்க? டீச்சர் சுத்தி போய் நிற்பாங்க நானே. டீச்சர் மறைச்சு கொண்டு மறைச்ச உடனே நடக்கும். அந்த முனைக்கு இருக்கவர் அவர் தான் விளையாட காட்ட வலிக்கிட்டார். உலக சொல்றேன். அங்க பயம் தீர்மானிக்க மாதிரி இங்க கருக்க வச்சு தீர்மானிக்க முடியாது. இது கூட வகுப்புல நடக்கிற விஷயம் தான்டா. நடக்குதா இல்லையா? அதே இதுதான். சரியோ? சில விதிவுகளை விளக்கா இருக்கு. டீச்சர் இருந்தானே இல்லாட்டிங்கன்னா தண்டை அடுத்து ஏதாவது செஞ்சோன்னு இருக்கும். அது கொஞ்சம் சிக்கல் கேஸ் தான், அது வேற. அதை விடுங்க. சரிதானே? ஓகே அப்படியே. ரைட். சரியோ? ஓகே. நோட் பண்ணுங்க. இந்த இப்படி போட்டு விடுங்க. இப்படி நாங்கள் அப்படி போடுங்க. இதுங்கிறது இது விளங்குறது போட்டேன்னா நீங்கள் எப்படி சத்து போடணுங்க. பிள்ளைகள் இந்த கடைசி எழுதின நோட்ஸில் கவனிங்க. கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக செல்லும் போது சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் அயனாக சக்தி குறைவடையும். சரிதானே? அவரை இந்த பையனையும் சேர்த்துக்கொள்ள முடியாது. சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் கருக்கவர்ச்சி குறையும். கருக்கவர்ச்சி குறையும். அதையும் சேர்த்துக்கொள்ளும். கருக்கவர்ச்சி குறையும். இதனால் அயனாக சக்தியும் குறைவடையும். சரியா? இடையில சேர்த்துக்கொள்ளும் அந்த பையனோட கடைசி கசரதி நாங்கள் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக செல்லும் போது சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் கருக்கவர்ச்சி குறையும். சரியா? கருக்கவர்ச்சி விசைன்னு போடுங்க. கருக்கவர்ச்சி இப்ப என்னன்னது? கருக்கவர்ச்சி விசை. அதோட விசைடா. கருக்கவர்ச்சி விசை குறையும். இதனால் அயனாக சக்தி குறைவடையும். சரியா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், ஆவர்த்தன வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது அணுவன் அதிகரிப்பதனால் அயனாக்க சக்தியானது அதிகரிக்கின்ற. சரியோ? அதுல எழுதுங்க. அணுவன் அதிகரிப்பதனால், அணுவன் அதிகரிக்கிறதால கருக்கவர்ச்சி அதிகரிக்கும்.
கருக்கவர்ச்சி விசை அதிகரிக்கும். எனவே அயனாக்க சக்தியும் அதிகரிக்கும். அப்போ விளையும் கொள்ளுங்க, கருக்கவர்ச்சி கூடா அயனாக்க சக்தி கூடும், கருக்கவர்ச்சி விசை குறைஞ்சா அயனாக்க சக்தி குறையும். சரியா? ரைட்டோ? அப்படிங்களா? இதுக்கு இருங்க, ஞாபகம் வரணும். முழுவட்டங்கிறது விளக்கத்துக்கு நீங்க இந்த இந்த ஆற தூரமுக்கும் முக்கியமா? அங்கனோட வேணாம், இது எழுதிட்டீங்களே, எழுதிட்டீங்களே. ஓகே, கூட்டத்தின் படி பார்த்தாச்சு பிள்ளைகள், இது ஆவர்த்தன படி பார்ப்போம். சரியா? அவங்க பாருங்க, ஆவர்த்தன மொழி ரெண்டாம் ஆவர்த்தனத்தை கிரிக்க முடியும். இப்ப ஆவர்த்தன மொழி பிள்ளைகள் இஞ்சால பக்கம் இடப்பக்கமா, இது இடது, அங்கால வலது. சரியா? ரைட். அப்ப இடமிருந்து வலமான்றது தான் ஆவர்த்தன மொழியில. கோவில பாத்தீங்கன்னா இஞ்சால இடப்பக்கம் இப்படி திணிப்பாங்க, இப்படி இப்படி. சரிதானே? இடது இடது வலது. அப்ப இடமிருந்து வலமாக செல்லும் போது அப்ப பாருங்க பிள்ளைகள், இடமிருந்து வலம் செல்லிங்க பாருங்க, இதுல ஒன்று இறுதி ஓட்டுல 2 3 4 5 6 7 8 வாங்குதா? 3 4 5 6 7 8 9 10. பாருங்க, அணுவன் கூடிக்கொண்டு போதா இல்லையா? கூடிக்கொண்டு போதா இல்லையா? இடமிருந்து வலமா செல்லும் போது என்ன செய்யுது பிள்ளைகள்? அணுவன் கூடுது. அப்ப அணுவன் கூடுதுண்டா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், செட் தான் அணுவன். செட் 7 பி தானடா. என்ன? செட் 7 பி தானே பிள்ளைகள்? அவன் பி 7 தானே. ஏன்? நடுநிலை அணுவன்டா பிள்ளைகள், ஆரம்பத்தில் படிச்சாங்க. நடுநிலை அணுவன்டா பி 7 தான் பிள்ளைகள். அணுக்கள் அணுக்கள்னாலே அது நல்ல அணுவா, புரோத்தன் எழுத்துல செவன் தான் இருக்க போகுது. அப்ப அணுவன் கூடுதுன்னா புரோத்தனிக்க கூடும். புரோத்தனிக்கும் செவன் தான் ரெண்டும். இது 10 புரோத்தனா அணுவன் கூடனா இது மாறிக்கூடாது. அடே அணுவன் ஒன்றுண்டா புரோத்தனம் ஒன்று தான், எல்லாம் செவன் இது மற்ற சரி அடி என்னடா பண்றேன். செவன் டபுள். இப்ப செட் வந்து 100டா, பி 100 தான்டா, இ 100 தான்டா. அதான் செவன். அதான் சொல்றேன். அப்ப இது அன்னைக்கு என்ன வருதோ அது இன்னைக்கு செவனா வரும். அப்ப இது 3 4 5 6 கூடிக்கொண்டே போகுது, இடமிருந்து வளமா போய் கூடிக்கொள்ள போகுது. அப்ப கூடைக்கு என்ன செய்ய புரோத்தம் கூடுது. புரோத்தன் நீங்க கூடுதுன்னா என்ன செய்யும்? கருதான பிள்ளைகள் புரோத்தன். புரோத்தன் சரி, கருவுக்குள்ள இருக்கிறது புரோத்தன் தானே. அப்ப கருக்க வச்சு என்ன செய்யும்? கூடும். அப்ப நல்லா என்ன செய்யும்? தன்னை நோக்கி
இலத்திரன் இழுக்கும். சரியா? அப்ப இலத்திரன் இழுத்தா அப்படி என்ன செய்யும்? எல்லாரும் பாருங்க பிள்ளைகள், எல்லாத்துக்குமே ரெண்டாம் ஆவர்த்தனம் உண்டா? எல்லாத்துக்கும் ரெண்டு சத்தியம் தான் இருக்குது. பாருங்க, எங்கேயாவது மூணு சத்தியம் வந்திருக்கா? ஒரு ஆவர்த்தனம் எடுத்தீங்கடா, ரெண்டாம் ஆவர்த்தனம் உண்டா? அதுல இருக்க எல்லா மூலமும் என்ன பிள்ளைகள்? ரெண்டு சத்தியம் தான் இருக்கும். ரெண்டாம் ஆவர்த்தனத்துல கிடையா போயிருக்கு. கிடையா போற நாவதம். இப்போ மூன்றாம் ஆவர்த்தனம் உண்டா? மூன்று சத்தியம் இருக்கும். அதாலதான்டா நாங்க இலத்திரனிலைப்புல சக்தி மண்டங்கள் எண்ணிக்கைக்கு என்ன எடுக்கிறோம்? ஆவர்த்தனம் தான் எடுக்கிறோம். சரியோ? நாலாம் ஆவர்த்தனம்னா நாலு சக்தி மண்டம் இருக்கும். முதலாம் ஆவர்த்தனம்னா ஒரு சக்தி மண்டம் இருக்கும். சரியா? அப்ப சக்தி மண்டம் எண்ணிக்கை மாறையில கவனிச்சிங்களா? இப்போ முதல் பார்த்தம் கூட்டத்திலிருந்து மேலே கீழே வரைக்கும் என்ன நடந்தது? சக்தி மண்டம் எண்ணிக்கை மாறினது. அவ கரோட தூரம் கூடது. கொஞ்சம் சக்தி மண்டம் மாறையில. அப்ப கரோட தூரம் எப்படி மாறப்போன்றது தெரியும். விளங்குதா? சரியா விளங்குதா? சொல்ல விளங்குதா? அதை கவனிக்க முடியும். அப்ப கருவு தான் என்ன செய்ய போகுது? தன்னை நோக்கி இல்லை இழுக்க போகுது. அப்ப கருக்க வச்சு கூட என்ன செய்யும்? தன்னை நோக்கி இன்னும் உள்ளுக இழுக்குமா இழுக்காதா? விளங்குதா? இப்ப நான் பாருங்க, நான் கொஞ்சம் விஷயம் கொடுத்து இழுக்கிறேன். இஞ்சலோட ஆளுக்கு இஞ்சலோட ஆளுக்கு ரெண்டு வைப்போம். இந்த உலக தூரத்தில் நிற்கிறாங்க. நான் தான் கரு, நான் என் தலை தான் மையம் வந்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நான் தான் கரு, நான் இங்கே இழுக்கிறேன், இங்கே ரெண்டு இலத்திரன் இழுக்கிறேன் வைப்போம். இழுக்கிறேன். என் கவச்சு கொஞ்சம் கூடுது. கூட என்ன செய்வேன்? நான் இன்னும் கொஞ்சம் இழுப்பேன். விளங்குதா? இன்னும் கவச்சு கூட செய்வேன். இன்னும் இழுப்பேன். இன்னும் கவச்சு கூட செய்வேன். இன்னும் இழுப்பேன். இன்னும் கவச்சு இன்னும் இழுப்பேன். அப்போ இழுக்களுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள்? அந்த இடத்துல என்ன நோக்கி வருமா விலத்தி போமா பிள்ளைகள்? நீங்கள் ஒரு இழுத்தீங்கன்னா உங்களை நோக்கி தான் அப்படி வருவார். அதுதானே கருவும் செய்யுது. அப்போ நோக்கி வந்தா இந்த தூரம், இந்த மையத்துக்கும் இந்த இந்த பாருங்க, இங்கே இந்த தூரமும் இங்கே இந்த தூரமும் உண்டாடா. அப்ப என்ன செய்யுது? நோக்கி வரைக்கும் தூரம் என்ன செய்யுது? குறையுது. அதாவது அரை குறையுது பிள்ளைகள். சரியா? அப்ப கருக்க வச்சு கூடுது. அப்ப தூரம் குறையுது. அப்ப அயனாசக்தி என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடும். சரி, கற்க வச்சு கூட இழுத்து நல்லா இழுத்து வச்சுங்களோடா. அப்ப சக்தி கொடுக்க வேண்டிய சக்தி என்ன செய்ய முடியாது? கூடவா இருக்கும். பாருங்க, அப்படியே கடைசிக்கு வந்தீங்கன்னா நீ வந்து எட்டாம் கூட்டம் தானே. எட்டாம் கூட்டம் போது தான் உயர்ந்த சக்தி இருக்கும். 2 8 10 அழுத்தணும். கழிச்சு கூட இல்லை. சரி அவள். ஓகேயா? ரைட். இப்போ இதை போட்டுக்கோங்க. இதை போடுங்க அப்படி. போட்டு விடுங்க. இதுதான் விளக்கம். ரெண்டும் சரி என்ன சரி. இது முதலே படிச்சு நாங்கள் ஆரம்பத்தில் பேசிக் தேவையான அப்படி வைங்க. அப்போ ஆவர்த்தன வழியே என்னது? அணுவன் அதிகரிப்பதனால் கருக்கவச்சி அதிகரிக்கின்றது. இதனால் அயனாக சக்தியும் அதிகரிக்கும். இன்னொரு சேர்க்கிறேன்டா, கருக்கவச்சி அதிகரிச்சா அப்படி உங்களுக்கு இன்னொன்று தெரியணும். ஆரை வந்து குறையும். ஏன்னா கருவுக்கும் அந்த இறுதி அந்த இலத்திரனுக்குமான தூரம் வந்து குறையும். ஆரை ரைட். ஓகே, அதையும் சேர்த்து விடுங்க. வேண்டாம், ஆரை குறைய மட்டும் போட்டுருங்க. கருக்கவச்சி அதிகரிக்கீங்கல்ல பிள்ளைகள். ஆபத்து அந்த பாயிண்ட்ல ஆபத்து வந்து கருக்கவச்சி அதிகரிக்கும் அழிவிக்கீங்க. கருக்கவச்சி அதிகரிக்கும். சரி, அதில் அதை என்ன பண்ணி வைங்க? ஆரை குறையும். கருக்கவச்சி அதிகரிச்சா ஆரை குறையும். டேய், கருக்கு தூரம் குறையுதாண்டா, அதானே ஆறு. ஆறாவது தானே. இப்போ இங்கே இருந்தது இங்கே கிட்ட வந்தால் தூரம் குறையுது இல்லை? இந்த இடத்துல இங்கே இருக்குது, இந்த இடத்துல இங்கே இருக்குது. எது புள்ளி குறைவா இருக்கும்? அரை குறைஞ்சு தானே. ரைட். அப்போ கற்க வச்சு கூட என்ன செய்ய போகுது? அரை குறையும். அப்போ கற்க வச்சு குறைஞ்சா அரை கூடும். ஒன்று கொண்டு மாறி மாறி இருக்கும். இதுக்காக தெளிவாக பார்த்து வைங்க. ஓகேயா? இனி உங்கள் டியூட் எடுங்கோ. உங்களுடைய டியூட் டியூட் எடுங்கோ. டியூட் ஆரம்பெல்லாம் இருக்கிறீங்களா? பிரிண்ட் எடுக்காம போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. டியூட்ல 10வது பக்கம் எடுங்க முடியாது. 10ஆம் பக்கம். டியூட்ல 10வது பக்கம். கொஞ்சம் எம்சிக்குள்ளேயே செய்துட்டோம்.
இதுல எட்டாவது கேள்வி பார்க்கணும். எனக்கு எட்டாவது கேள்வி, எட்டாவது கேள்வி டியூட். பாருங்க எட்டாவது கேள்வி. பின்வரும் மூலகங்களில் முதலாம் அயன சக்தி கூடிய மூலகம் எது? பாருங்க படிச்சது தானே, பாருங்க என்னடா வேற. முதல்ல பாருங்க, மெக்னீசியம், அடுத்த போரன், சோடியம், ஆகன். எதுக்கு முடியல் அயன சக்தி கூடியது? எட்டாம் கூட்ட மூலங்கள் தானே. அப்ப எட்டாம் கூட்ட மூலங்கள் யார் யார்? ஹீலியம், அடுத்தது நியோன், அடுத்தது ஆகன். சரியோ? அப்ப ஆகன் இல்லாட்டிக்கு அடுத்த வர முடியும். இப்ப இந்த மூலங்களே ஆர்டர் பண்ணுவோம். பாருங்க இதே ஆர்டர் பண்ணுவோமா? மெக்னீசியம், போரன், சோடியம், அடுத்து ஆகன். சரியோ? இந்த மூலங்களே ஆர்டர் பண்ணி பார்ப்போம். இதில் ஆக கூடதான் இருக்கு பிள்ளைகள், ஆகன் தான் கூட, ஆகன் தான் கூட. சரியோ? இதுல பாருங்க இதுக்கு 2 8 8, இது 2 8 1, 2 3, இது 2 8 2. சரியா? ரைட்டோ? அப்ப ஆணுக்கு அடுத்த யார் பள்ளியில் வருவார்? அயனாசத்து கூட இவர் ரெண்டாம் கூட்டம் மூலம், இவர் முதலாம் கூட்டம் இல்ல. மெக்னீசியம், அடுத்தது யாரு? சோடியம், அடுத்தது போர். இந்த ஆர்டர்ல வரும். விளங்குதா? அயனாசக்தி வந்து யாருக்கு கூடவா இருக்கும்? ஆகணுத்தான் கூடவாக இருக்கும். சரியோ? என்ன சரியா விட? யோசிங்க. டியூட்டில் 10வது பக்கம் 8வது கேள்வி. சரியா? சரி விளையாடு. என்ன விட. அப்புறம் நீங்க சொல்ல போரனை யோசிக்கலாம். போரன் வந்து 2 சக்தி மடம் தானே இருக்குது. பானு 3 சக்தி மடம் இருக்குன்னு யோசிக்கலாம் போல. ஆனா போரனுக்கு வந்து 2 3 பிள்ளை இருக்குது, எவ்வளவு 3 ரத்தம் தான் இருக்கு. ஆனா ஆகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8, அது உறுதியாக இருக்கு. சத்தியமடம் ஃபுல்லா பூரணமா இல்ல இருக்குது. அப்ப அதனை கவச்சு கூடவா இருக்கும். அதான் எல்லாத்தையும் விட உள்ள மிச்சம் 14 மூலத்தை விட கூடியது 8ஆம் கூட்டம் தான். இதுக்கு பிறகு இந்த ஹீலியம் முதல், ஹீலியத்துக்கு கூட எல்லாத்தையும் விட 8ஆம் கூட்டத்தில் அடுத்த நியோன், அடுத்த ஆண். இந்த ஆணுக்கு பிறகுதான் பிள்ளை மிச்சம் எல்லாம் வரும். சொல்றதான் உள்ளங்குதா? பிரச்சனை இப்படி யோசிக்க கூடும். இதுக்கு 2 சக்தி மடம் தான் சார். அப்ப இதுக்கு 3 சக்தி மடம், சக்தி மடம் கூடுது தானே. அது 8ஆம் கூட்டம் மூலம் வந்துட்டுல. தெரியும்? அதை நீங்க யோசிக்க வேணும். சரியா? அப்ப 8ஆம் கூட்டம் 8ஆம் கூட்டம் உள்ளது தான் உயர்வாக காணப்படும். எங்க வந்தாலும் பிள்ளைகள் 8ஆம் கூட்டம் உள்ளது தான் சக்தி உயர்வாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் மிச்சாக்கள். ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி 9வது கேள்வி வாங்க. அதையும் பார்த்தா சரி. 9வது கேள்வி. கூட்டம் 7 சேர்ந்த மூலங்களில் மின்னேற்றமே கூடிய மூலம் இது என்ன ஐடியா இருக்கு? என்ன வழியில்? புளோரின். கூட்டங்களில் வந்து கூட்டமாக மின்னத்தன்மை கூட. என்ன மின்னத்தன்மை? 2 அணுக்கள் பிணைப்புகள் உடைக்கல பிணைப்பு இழுத்தங்களை தம்மை நோக்கி கவரும் ஆற்றல். சரியோ? கூடியதாரு புளோரின். ரைட். அடுத்த 10வது கேள்விகளில் இண்டிகோ சாயம், பியர், திரான்சிஸ்டர் என்பவற்றின் உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் மூலங்கள் முறையே. இண்டிகோ சாயம் வந்து பிள்ளைகள் சோடியம். இதுதான் கூட அந்த சோடியம் மெக்னீசியம் படிக்க சொன்னான். படிச்சு வச்சுட்டீங்களோ? ரைட். அது வந்து சோடியம். டவுட் நம்பர் தட்டி பாருங்க. சோடியம் இண்டிகோ சாய உற்பத்தி. இந்த டெனிம் துணிகளை வந்து டெனிம் துணிகள் இருக்கு தான். டெனிம் டெனிம் ஜீன்ஸ் தெரியும், டெனிம் சொல்லுவோம். டெனிம் துணியை நிறமூட்ட பயன்படுறது இந்த இண்டிகோ சாயம். சரியா? சோடியம், இண்டிகோ சோடியம். ரைட்.
அடுத்தது டிரான்சிட்டர் வந்து சிலிக்கன், வியர் வந்து காவனா கந்தகமா. பாருங்க விடைய வந்து தட்டுற முறையில் இதில் இருக்கு பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு முதலாவது இண்டிகோ சாயம், அப்போ அது நிச்சயமா சோடியம் தான், சரியா? இண்டிகோ சாயம் சோடியம் தான், அப்போ ரெண்டாவது வெட்டிடுங்க, ரெண்டாவது வராது, சரிதானே? அடுத்தது சரி வியதையாட்டிக்கும் டிரான்சிஸ்டர் வந்து சிலிக்கன் தான் பிள்ளைகள், அது சிலிக்கன் தான், ரைட்டோ? அப்போ நாலாவடியே வெட்டிடலாம். இப்போ ஒண்டா மூண்டான்றதான் பிரச்சனை. காவன் கந்தகம் வியதை ஆக்கிறதுக்கு என்ன பியர்ன்றது தெரியுமே, அது ஒரு போதை பொருள் ஒன்று தான். சாராயங்கள்லாம் இருக்கு தானே, குடிவான வகைகள். ஓ பியர், ரைட், அதான் பியர். என்னது கந்தகமா காவனா? இது பாருங்கடா, இது பாருங்கண்ணே, என்ன அது போடுங்க, தேடுங்க, தட்டுங்க, தேடினீங்கடா. கா வருமா க வருமா? காணாவா காவனாவா? கந்தகமா காவனா? இதை தட்டி பாருங்க, புத்தகம் இருக்குதானே, பாட புத்தகம். தட்டுங்கோ. காவலில் தேடி பாருங்கோ, பயன்பாடுகள் இருக்கோ, இல்லாட்டி கந்தத்துல பாருங்கோ. இதன் தேடி படிக்கிறது கேள்வி தேடி படிக்கணும். என்ன வழியில் பார்த்தீங்கண்டா, கா இந்தகம் கந்தகம் வரும், சரிதானே? கந்தம் மட்டும் வரும் முடியல. சரி அவ விட என்ன? சோடியம் கந்தம் சிலிக்கன், மூன்றாவது விடை. ஓகேயா? இப்போ உங்களோட எம்சிக்யூ பகுதி வந்து முடிஞ்சது விழியல். அந்த 11 வழியும் செய்துட்டேனா? பார்த்தீங்களா விழியல்? படிக்க படிக்க பிடிக்க வழியில் என்ன டைப்பில் வந்ததோ அது மேலே செய்துட்டோம், சரிதானே? அங்கே சக்கம்பாடு வழியில் பார்ப்போம், ரைட்டோ? புத்தக பயிற்சி, புத்தக பயிற்சி காணுங்க. ஆ உங்களோட புத்தக பயிற்சி இருக்குது தானே, எடுங்கோ. ஆறாவது வழி, ஆபத்து ரெண்டோண்ணே சைடில் அவனு சொன்னான், செஞ்சு வச்சுட்டீங்களோ? ஆறாவது எடுங்கோ, அது பார்ப்போம். இல்லை கிளாஸுக்கு வரைக்குள்ள புத்தகம் டியூட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கொள்ளணும். எல்லாம் மாறி மாறி வரும். இன்றைக்கு தான் பார்ப்போம் இல்லை, படிக்க படிக்க அதுக்கேற்ற மாதிரி புத்தகத்தில் இருக்க பயிற்சிகள், அடுத்த கேள்விகள், ஒரு கிளாஸ்லையும் கோம்பக்களை பார்ப்போம். ஆறாவது வழி வர முடியாது. இந்த ஆபத்து நாட்டம் வந்து விழுந்தா உங்களுக்கு வந்து விழியல் ஒரிஜினல் பேரை தர மாட்டாங்க. அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க எல்லாரும். ஒரிஜினலாக தர மாட்டாங்கள். பாருங்க விழியல், இங்க செட்டாம், இங்க ஆறாம், இது எக்ஸ் இ ஒய். இங்க பாருங்க விழியல், இப்போ ஆபத்து அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேரை தர மாட்டாங்க. நான் இதை சங்கிலி லித்தியம் அந்த ஒரிஜினல் பேர் எழுத வைக்கணும். இப்படி ஏபிசிடி எக்ஸ் ஒய் செட் வேற ஏதாவது குறியீடுகள் தான் தருவாங்க. இது வந்து நியம குறியீடு இல்லை, சரியா? அப்ப நீங்கள் இதுல அந்த குறியீடை பயன்படுத்த கேள்வியில் செய்ய வேணும். அவங்க கேட்பாங்க இந்த நியம குறியீடை தாங்கோ, அதன் ஒரிஜினல் பேரை தாங்கன்னு கேட்டால் மட்டும்தான் அதன் ஒரிஜினல் பேரை கொடுக்க வேணும், சரிதானே? அப்போ கவனிங்க, கிளியை பார்ப்போம். ஆபத்து அட்டவணையில் ஒரு பகுதியை கிளியை காணலாம். இங்கே தரப்பட்டுள்ள குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. கோலத்தை அவதானித்து கூட இருக்கு. ஓகே, முதலாவது கேள்வி, விழுமிய வாயுவாக தொழிற்படும் மூலகம் அல்லது மூலகங்களை நான் காண்க. விழுமிய வாயுவாக தொழிற்படும் மூலமாக அப்படின்னு பாடுற ஆறாவது கழியில முதலாவது கழியா. விழுமிய வாயுன்னா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், சரியோ? எது பிள்ளைகள்? எட்டாம் கூட்ட மூலகம் தான்டா விழுமிய வாயு. மறுபேர்கள் என்ன சொல்லுங்க அப்போ? எட்டாம் கூட்டத்துக்கு மறுபேர் என்ன? விழுமிய வாயு, சடத்துவ வாயு. சேர்ந்து சொல்லுங்க என்னோட. விழுமிய வாயு, சடத்துவ வாயு, அருவாயு, ஓரணு வாயு, அடுத்தது பூஜ்ஜிய கூட்ட மூலகங்கள், தாக்குதிறன் குறைந்த மூலகங்கள், இழிவு தொழிற்பாடுடைய மூலங்கள். மொத்தம் 7 பேர் தந்தனான், ஞாபகம் இருக்குதோ? இதெல்லாம் தான் சொன்ன வாய்க்கு கேட்டுக்காங்களோ. விழுமிய வாயுவா தொழிற்படும் மூலங்கள். பிள்ளை தெரியணும் எது விழுமிய வாயுன்னு தெரியும். எத்தனையாம் கூட்டம்? 8ஆம் கூட்டங்கள், ரைட்? அப்ப இது என்ன 8ஆம் கூட்டத்தில் இருக்கு? எக்ஸ் கம இ, இப்படித்தான் விடை எழுத வேணும். அப்புறம் இவர் இல்லை, அதன் ஒரிஜினல் பேர் நியோன் ஆகண்டல் இவர் இல்லை, சரியா? ஒரிஜினல் பேர் கொடுக்க கூடாது. ஓகே, ரைட். அடுத்து வாங்கோ. வையின் திணிவன் 35 ஆகும். அதில் உள்ள புரோத்தன் நியூத்திரங்களின் எண்ணிக்கையை காண்க. வையின் திணிவன் பிள்ளைங்க பாருங்கோ. வையின திணிவன் வந்த எவ்வளவாம்? 35. இதான திணிவன் குறிக்க நியம முறையில். அப்போ அணுவன் தெரியவன் பிள்ளைகள். அப்போ பார்ப்போம். 1 2 3 4. எத்தனை ஆவர்த்தனம் பிள்ளைகள்? வை வந்து எத்தனை ஆவர்த்தனம்? 4ஆம் ஆவர்த்தனம். ஓகே, 4 தான் பிள்ளைகள். இல்லை என்ன 3.
மூன்றாம் ஆவர்த்தனம் விளங்குதா? அப்படியே கவனிங்க, படிச்சா எப்படி வருதுன்னு பாருங்க. கேள்வி படிச்ச விஷயத்தை எப்படி பிரயோகிக்க பண்றதையும் பாருங்க, எப்படி கேள்வி வருதுன்னு கவனிக்க முடியும். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கும். கோம்பக் வந்து வீட்டை செய்யணும். சார் நான் வீட்டு ஆன்சர் இருக்குன்னு தான் கோம்பக் இல்லை, கிளாஸ் டைமுக்கு முன்னுக்கு செய்திருக்கணும். சரியா? ரைட். அப்ப பாருங்க மூன்றாம் ஆவர்த்தனம், என்ன பாருங்க மூன்றாம் ஆவர்த்தனம் எத்தனையா கூட்ட முடியும்? இது எட்டண்டா எத்தனைடா? ஏழாம் கூட்டம். அப்ப எத்தனை முடியாது? ஏழாம் கூட்டம். இப்போ பிள்ளைக்கு கூட்டமும் ஆவர்த்தனம் தெரியும். இதை வச்சு இலத்திரனில் எப்படி எடுக்கணும்? இலத்திரனை எடுத்தா தானே அணுன்னு தெரியணும். சரியா? அப்ப பாருங்க, ஏழாம் கூட்டம் எத்தனை இறுதியில் இருக்க போகுது? ஏழு. மூன்றாம் ஆவர்த்தனம் அப்ப எத்தனை சந்தி மூன்று இருக்க போகுது. ஒண்ணுக்கு ரெண்டு இருந்திருக்கு முதலாவது, அடுத்தது எட்டு, ஏழு, மொத்தம் எத்தனை முடியாது? 17 ரெண்டு பேரும். அப்ப இது என்னது? 17. இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. இல்லாட்டி பழக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளை, இது 14 தெரியும். சரியோ? இல்லாட்டி இன்னொரு ஈஸியான வழி, 1 2 3 எல்லாம் போட்டு வைக்கலாம், 4 ஒன்று பிடிக்கலாம். 1 2 3 வண்டு தான்டா. சரியோ? ஆனா நீங்க இப்படி கூட்டமாக வச்சு பிடிக்க பழகி கொண்டீங்கடா, இப்படி இது சம்பந்தமான கல்விகளையும் செய்யலாம். சரியா? இதெல்லாம் ஒன்று படிச்சுட்டோம். ஃபுல்லாக வந்து பார்க்குறது தான் விளங்கும். இதில் விடுபட்டா ரெக்கார்டிங்கை பார்த்து கிளியர் பண்ணுங்க. ரைட்? ஓகே. அப்போ 17 பிள்ளைகள். அப்போ இது 17. அப்போ இது என்ன கேள்வி? என்ன பிள்ளைகள்? புரோத்தன் நியூத்தன் நீங்கள் கேட்டிருக்கு. அப்போ புரோத்தனோட பிள்ளைகள் P7 17 தானே? அணுவன் 17 தானே? புரோத்தன் 17. நியூத்தன் என்ன செய்யணும் பிள்ளைகள்? 35லேருந்து 17 கழிங்க. A 21 7 P + N. அப்போ N 7 A செய்ய P. A வந்து 35 செய்ய 17 கழிச்சு விட்டீங்கன்னா 18 வரும். ஓகேயா? வேற ஆரம்பத்தில் படிச்சுனாங்க பாருங்க பிள்ளைகள். இந்த ஒரு கேள்வியில் என்னென்ன ஐடியாக்கள் வந்திருக்கு பாருங்கோ. ஒன்று வந்து நியம முறை வந்திருக்கு. நான் படிச்ச நியம முறை தெனிவனையும் அணுவனையும் குறிக்கிற முறை வந்திருக்கு. அப்போ மேல தெனிவன் கீழே அணுவன். இப்போ இந்த அணுவனை கண்டுபிடிக்கிறது என்னது? கூட்டமாகத்தானே தெரிஞ்சிருக்கணும். அது படத்தை பார்த்து எடுக்கலாம். கூட்டமாகத்தானே தெரிஞ்சா அதனை இலத்தினை எப்படி எடுக்கலாம்? இலத்தின நிலையம் எப்போ தெரிஞ்சா அணுவன் எடுக்கலாம். சரியோ? ஒரு அணுவன் தெரிஞ்சா புரோத்திரன் எண்ணிக்கை நியூத்திரன் எடுக்கலாம். நியூத்திரன் எப்படி எடுத்துனாங்க? தெனிவன் 7 புரோத்திரன் + நியூத்திரன் எண்ணிக்கை. விளங்குதா? ஒரு கடிக்கு பாருங்க எத்தனை தியரி படிச்சது வந்திருக்கு. விளங்குதா? இப்படி தான் மிக்ஸ் பண்ணி கேள்வி வரும். உனக்கு என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். விளங்குதோ? பிறகு அணுவன் தெரியாது தெனிவன் தெரியாண்டா கதை முடிச்சு. விளங்குதோ? இதுதான் முடியும். ஒரு விஷயம் முக்கியம். இந்த பாடம் கடும் முக்கியமான பாடம். இந்த படம் விளங்காடி உங்களுக்கு மற்ற கெமிஸ்ட்ரியில மற்ற பாடம் செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ படிச்சு கொள்ளுங்க. ஓகே தானே? விளங்குதோ? மற்ற உங்களோட ஓஎல் ஃபைனல் பேப்பர் வந்து பிள்ளைகள் இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி வர பேப்பர் இருக்கு தானே? அந்த பேப்பரை விட இந்த டிசம்பர் வர்ற பேப்பர் இருக்கு தானே? அந்த பேப்பரை விட உங்களோட பேப்பர் கஷ்டமாக தான் பெறும். சொல்ல விளங்குதோ? உங்களோட இப்போ இந்த வெள்ள பிரச்சனையால கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக பேப்பர் போடலாம். டிசம்பரும் கொஞ்சம் இதை விட ஒப்பிட்டு சொல்றேன். கடும் கஷ்டம் நான் சொல்லல. இந்த பேப்பரோட ஒப்படைகளோ இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வரும் பிள்ளைகள். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அவங்க இப்ப இருந்தே ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்பவே அந்த புத்தக பயிற்சிகள், அடுத்த மாடல் பேப்பர்கள், சரியோ? அந்த டியூட்டர் மாடல் கழிதாடா. அடுத்தது பாஸ் பேப்பர். சரியா? இதுக்குரிய உங்களுக்கு யூனிட்டுக்குரிய பாஸ் பேப்பர். இவ்வளவு செய்தாலே காணும் பிள்ளைகள். இவ்வளவு செஞ்சாலே 100% நீங்க சும்மா டேர்ம் எக்ஸாம்லேயே 90க்கு மேலே எடுக்கலாம் பிள்ளைகள். 90க்கு மேலே சிம்பிளா எடுக்கலாம். உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் இருக்கு தானே? 90க்கு மேலே நீங்கள் சிம்பிளாக எடுக்கலாம். அங்கே 98 99 இருக்கலாம் உங்களுடைய மிச்ச முயற்சி. ஓகே தானே? ரைட். என்னடா எல்லாம் செய்து விடாச்சு, கேள்வி செய்து விடாச்சு, எப்படி ஐடியாக்கள்னு சொல்லியாச்சு, எப்படி கேட்கலான்னு தெரியுது, என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி எழுதணும்லாம் தெரிஞ்சா கேள்வி பார்க்கணும் ஞாபகம் இருந்தாடா சிம்பிளாக செஞ்சுட்டு வரலாம். சரியா? ரைட். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் 90க்கு மேலே எடுக்கணும், மனசு வைக்கணும். சரி 90 எல்லாம் வேணாம் சார், ஒரு 75 வந்தா காணும், ஒரு 80 வந்தா காணும். உங்களை ஒவ்வொரு படிக்க வேண்டும் 2 3 மண்டை காயல் இருக்குது. அவங்கள முந்து இயலாது. அவங்கள பற்றி 2 மூலக்காரங்கள். அவங்கள வந்து 2 விதையும் தான் வச்சிருக்கிறாங்க. 4 கண் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2 கண் இரவு தூங்கும், 2 கண் பகல் தூங்கும். அப்போ மற்ற 2 கண்ணும் படிச்சுட்டு இருக்கும். எல்லாம் முயற்சி தான் பிள்ளைகள். நீங்க முயற்சி பண்ணி முன்னே போனீங்கன்னா அவங்களுக்கு போட்டியா நீங்களும் வரலாம். விளங்குதா? நீங்க விட்டு கொடுக்குறது படிச்சுட்டு இருக்க ஏன்டா படிச்சு முயற்சி பண்ணி முன்னே போ. அப்பதான் உன்ட்ட திறமை வெளியே வரும். சரியா? ரைட். ஓகேயா? அடுத்த பாருங்க பிள்ளைகள், ஆறின் இலத்தனை எப்போ எழுதுக? சரி சரிதானே? மூன்றாவது வாங்க. மூன்றாவது கேள்வி, ஆறின் இலத்திரனை எப்பண்டா பாருங்க. ஆர் எங்க இருக்கு? ஆறுன்ற இலத்திரனை எப்பண்டா? ஆறுன்ற அணுவன் தெரியணும். பாருங்க இதுக்கும் பார்ப்போம். எத்தனையாம் ஆவர்த்தனம்? 4ஆம் ஆவர்த்தனம். எத்தனையாம் கூட்டம் பிள்ளைகள்? ஆறு. இது 1, இது 2, அப்போ 2ஆம் கூட்டம். பிள்ளைக்கு ஆவர்த்தன கூட்டம் ஆவர்த்தனம் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு படிச்ச விஷயங்கள் எப்படி நாங்கள் தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆவர்த்தன அட்டவணை கேள்வி தானே சார். அப்போ ஆவர்த்தன அட்டவணை மட்டும் படித்தா காரணம் நினைப்பீங்க. சரியோ? ஆவர்த்தன அட்டவணை தெரிஞ்சிருக்கணும். அதை சொந்த பாருங்க பிள்ளைகள். உங்களோட அணுவன் தெளிவன்ல இருந்து, நியம முறையில இருந்து, விளங்க இலத்திர நிலைப்புல இருந்து வந்திருக்கா இல்லையா? எவ்வளோ வந்திருக்கா இல்லையா? மற்ற இலத்திர நிலைப்பை வச்சு கூட்டம் ஆவர்த்தனம் காண்றதுல இருந்து, இல்லாட்டி கூட்டம் ஆவர்த்தனம் வச்சு இலத்திரம் நிலைப்பை காண்றதுலாம் வந்திருக்கா இல்லையா? இது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி வரும் பிள்ளைகள் எல்லாம். சரிதானே? ரைட். அப்போ பாருங்க. அப்போ எத்தனை கூட்டம் என்ன பிள்ளைகள்? இறுதி உள்ள 2 4 2 8 8. இது நம்மளுடைய ஆறினுடைய இலத்திரல் நிலை அமைப்பு.
ஓகேயா? அப்படி இப்படி தான் செஞ்சிருப்பீங்க. ரெண்டாம் கூட்டம் 1 2 3 4 4 சத்தியம் வட்டா அப்போ 4ஆம் வர்த்தனம். இதான் இலத்தின இணைப்பு வச்சு கூட்டம் மாத்திரம் காண தெரியணும். கூட்டம் மாத்திரம் வச்சு இலத்தின இணைப்பு காண தெரியும் ரிவர்ஸில். அவ்வளோதான், சிம்பிள் விஷயம் பிள்ளைகள். ஓகே, மூன்று சரி. நாலாவது, ஏயினால் எத்தனை வலுவளவு காட்டப்படும்? ஏ. அப்போ ஏக்கும் இலத்தின இணைப்பு தெரியும். ஏ எத்தனை பிள்ளை எந்த இருங்க? 2, இது 3, இது 4. சரியோ? 4 ரெண்டாம் கூட்டம் வேணும் பிள்ளை. அப்போ ரெண்டாம் ஆவர்த்தனம் 4ஆம் கூட்டம். அப்போ ഇതിന്റെ இலத்தின இணைப்பு இறுதியோட 4 2 சதவீதம் தானே. எப்போ 2 கவனம் 4. அப்போ எவ்வளோ புள்ளியல்? இறுதியோட 4ல் இருக்கு. 4 வரவுளவு என்ன புள்ளியல்? 4. வரவுளவு எவ்வளவு? 4. சரியோ? 4 பெறும் புள்ளியல். 2 பெறும். 2 பெறும். இந்த 2 எப்படி வருது நினைக்கிறீங்க? இறுதியோட 4 இருந்தா 4 என்ன செய்யுது? இழக்கலாம் இல்லை ஏற்கலாம். வரவுளவு 4 வரவுளவு 2 பெறும். ஏன் 2 பெறும்? ஏன் 4 சுருக்கப்படுறது இல்லை. 4 நீங்க சில சூத்திரங்கள் சேர்க்கல. 2 அங்கே 2 வந்ததுண்டா 4 சுருக்கப்படுங்களா? விளங்குது? அந்த சமயத்தில் 2 வரும். சரி, அப்போ 4 பெறும் 2 பெறும். வரவுளவு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்க. காவனுக்கு எத்தனை வலுவளவு? 4. ஒட்சனுக்கு எத்தனை வலுவளவு? 2. ஒட்சனுக்கு 2 தானே. 2 தான் 2 மைனஸ் தானே. ரைட். அப்போ 2 1 சுருக்கலாம். 2 அப்போ 2 வரும். CO2 வருது. விளங்குது? அப்போ இந்த இடத்துல காவன் வலுவளவு உள்ளே 2 தானே வருது. விளங்குதா? அதான் ஏன் சொன்னான். விளங்குதா? ரசாயன சுத்தம். ரைட், போட்டுக்கொள்ளுங்க. வேற ஒன்றுக்கும் வராது. மச்ச எல்லாத்தையும் அதே மாதிரி தான் பார்ப்பீங்க. சரி தானே. அப்புறம் சார் 2 2 பெருக்கல சார், 2 2 பெருக்கல இது சுருக்கி 1 வரும் தானே வரவுள்ள. அப்போ 1 வரவுள்ள தான் தானே. இல்லை எழுதுறையில் அப்படி எல்லாத்தையும் எழுதி நாம தாட்டி 1 தானே. 1 எழுபத்தேழு சரி தானே. இதுக்கு மட்டும் காவனம் கொண்டு தான் கேட்போம். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். 2 எப்படி வந்தது? அது சுருக்கப்பட்டு வரும். ரசாயன சுத்தம் தேக்கல. நீங்கள் நார்மலாக பார்க்கல 4 இருந்தால் 4 தான் வரவுள்ளது. அது மெயினாக வரும். சரியா? கவனப்படியாது. தயவுசெய்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இண்டியா சரி. இண்டியா புரியுதா? தெரியலாம் முடிஞ்சு. நீ இந்த கடையில் பார்த்தோன்னு போ. சரி, அடுத்த கிளாஸ் புதுப்பாடம். புதுப்பாடம் 2ஆம் பாடம் ஃபிசிக்ஸ் படிப்போம். தொடர்ந்து கெமிஸ்ட்ரி படிச்சு போர் அடிச்சிருக்கும். பிசிக்ஸ் அடுத்த முக்கியம். அது கொஞ்சம் கணக்கள், அது இன்னும் ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் கணக்கள் சுருக்கிறது இருக்கிறதெல்லாம் இருக்குது. கவனம். சரியா? முதலாம் பாடம் எல்லாம் முடியல. நீங்கள் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு வருவீங்க. படிச்சுட்டு வாங்க. அப்படியே ஜாலியாக படிங்க. சார் அதை படிப்போம் சார். முதலாம் பாடம் படிப்போம். ஏன்? அது ஈஸி தானே. கார்போஹைட்ரேட்டுகள், இலிப்பிட்டுகள், பூரதங்கள், ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட். அது ஓகேடா, அது ஈஸி பாடம். பாடமாக்குற கஷ்டமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது பிரச்சனை. நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. பாலாஜி படிச்சுக்கொள்ளுங்க. நான் செய்வோம் கடைசியாக. கட்டாயம் தான் முடிப்போம். ஓகேயா? அடுத்தது ஏக்கம் வை சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம். 5வது கேள்வி. ஏக்கம் வை சேர்ந்து உருவாக்கும் ஏக்கம் வை புள்ளியல். கவனிங்கோ. ஏக்கம் வை புள்ளியல். 5வது கேள்வி. ஏயும் வையும். சரி, ஏக்கு தெரியுதா புள்ளியல்? 11 6. சாரி 6. வை எவ்வளவு? வை 17. கண்டவா இல்லையா? 17. அப்போ 2, 4, 2, 8, 7. ஒரே ஒரு 4 வலுவல எவ்வளோ புள்ளியல்? 4. இதுக்கு எத்தனை புள்ளியல்? 1 மைனஸ். இப்போ மாற்றி கொடுத்து விட்டீங்கன்றால் ஏ ஒய் 4 பேர். விளங்குதா? என்ன வலுவல கண்டாச்சு, மாற்றி கொடுத்தாச்சு. இல்லைங்களா? ஒரிஜினல் கோயில் பாவிக்கல பாருங்க. இது நான் டூப்ளிகேட் தான் பார்த்துருக்கேன். ஒரிஜினல் பார்த்தோன்னா காவன் CCl4 வரும். ஒரிஜினல் CCl4 இதுக்கு எழுதிருப்பீங்க ரசாயனம் எடுத்து பாருங்க. ஏன்றது என்ன? காவன் தானே ஒரிஜினல் மூலம். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இப்படி தான் கேட்பாங்க. ஒரிஜினல் பேர் வந்து கேட்க மாட்டாங்க. என் பிள்ளை கண்டுபிடிக்க தெரிய வர மாட்டேக்கா. ரைட். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். அடுத்த கேட்டிருக்காங்க பிள்ளைகள். உலோக மூலங்கள் என்னை தருக. பிள்ளைகள் நீங்க நீங்கோ முதலாம் 2ஆம் கூட்டம் இருக்குதான் பிள்ளைகள். 2ஆம் கூட்டத்தில் ஐதரசன் தவிர யாவும் உலோகங்கள். இந்த பையனை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாம் கூட்டம் இருக்குதாடா, அதில் ஐதரசன் தவிர
ரெண்டாம் கூட்டம் மூணாம் கூட்டம் மிச்சம் எல்லாமே என்ன புள்ளியல் உலோகங்கள் முதலாம் ரெண்டாம் கூட்டத்துல அயசனை தவிர யாவும் உலோகங்கள் முதலாம் ரெண்டாம் கூட்டத்தில் மூன்றாவதுல உங்களுக்கு அலுமினியம் மட்டும் தமிழில் வரும் மூன்றாவது கூட்டம் மூணாம் கூட்டத்துல அலுமினியம் மட்டும் இதில் யார் புள்ளியில் வரும் மாறாகளி செட் கமாரே முதலாம் ரெண்டாம் கொஞ்சம் இருக்கு செட்டு மாறும் அது செட்டு மாறினா என்ன புள்ளியல் ஒரிஜினல் சோடியம் கம கால்சியம் இதை தான் கொடுக்கணும் தெரிஞ்சு சொல்லுங்க விளங்குதா வழியில் இருப்ப எப்படி வருது பாடத்துல கேள்வி ரெண்டு இது ஒன்றும் படிக்காம சும்மா ஆவத்தரண்டை பண்ண மட்டும் தெரிஞ்சுட்டு வந்து கேள்வி செய்ய இயலாது விளங்குது கேட்டவங்களோ இல்லை ஆவத்தரண்டை எத்தனை கூட்டம் இருக்குது எத்தனை ஆவத்தரண்டை கேட்டவங்களோ ஆவத்தரண்டை கண்டுபிடிச்சாண்டு கேட்டவங்களோ இதை கற்று படிக்கிற பயன்கள் கேட்டவங்களோ அது சும்மா அடிப்படை கேள்வி அப்படி அதுவும் கேட்பாங்க ஆனால் அப்படிதான் அப்படி கேள்வி வருதுன்னு பேட்டர்ன் விளங்க அப்படி பாருங்க புத்தகத்தில் இருக்க தரமான பயிற்சி இந்த புத்தக பயிற்சி முழுக்க தரமான கேள்வி அப்படி இந்த டைப்லாம் கேள்வியில் போடுவாங்க விளங்குதோ அடுத்த ஏழாவது கேள்வி அது இன்னும் தரமா இருக்கு சரியோ புத்தக பயிற்சி இருக்க ஏழாவது கேள்வி அதை செய்து வைங்கோ அதை அடுத்த கிளாஸுக்கு நாங்கள் கொடுத்தோம் அதோடைய பார்க்கறது தானே புத்தக பயிற்சியில் பாருங்க ஏழாவது கேள்வி இருக்குல்ல அது ஒரு நல்ல ஐடியா எப்படியா யோசிச்சு ட்ரை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரி இது ஒரு ஆபத்தான அட்டவணை போட்டுட்டு கேட்குற டைப் இந்த டைப்ல கேட்குறாங்க இது வந்து இப்படி இந்த டைப்லையும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாஸ்வேர்டில் இருக்கு இப்படி இந்த டைப்ல சரியோ ஓகேயா அப்படியே உங்களோட டியூட் எடுங்க முடியல டியூட்ல 11ஆம் பக்கம் டியூட்ல 11ஆம் பக்கம் பாருங்க அமைப்பு கட்டுற கடி இருக்கும் எடுங்கோ பாருங்க ஆவத்தன்ற கடிதான் பாருங்க ஒரிஜினல் குறியீடே இல்லை ஓகேயா ரைட் பாருங்க ஆவத்தனோட வந்திருக்காம ஓகே முறாகளி இயற்கையில் வாயுநிலையில் காணப்படும் மூலங்கள் எது புள்ளியல் இயற்கையில் வாயுநிலையில் காணப்படும் மூலங்கள் எது புள்ளியல் எங்களுக்கு எட்டாம் கூட்டம் தான் சரியோ முறாகளி யார் புள்ளியல் பி கம ஹெச் அப்புறம் அங்கே ஹெச்ன்றது ஐஎஸ்என்ல புள்ளியல் அது ஏசியில் வர ஹெச் தான் சரிதானே ரைட்டோ அப்புறம் இந்த சி வந்து இது சி அந்த குறியீடு தான் ஆனால் சி அங்கே காவணும் சி தான் வரும் ஸோ அது பிரச்சனை அப்படி சிலதில் அப்படி வரும் ஓகே ரெண்டாவது அதிக மின்னத்துணை கொண்ட மூலம் எது புள்ளியல் ஏழாம் கூட்டத்தில் யார் புள்ளியல் டி ஃப்ளோரின் பாருங்க படம் ரெண்டு போகிறான் லைன் என்ன சரி புள்ளியல் சரியோ அடுத்த மூலம் எஃப்இன் நிலத்தினை போய் குறிப்பிடுங்க எஃப் எஃப் இங்கே பாருங்க எஃப் எஃப் நிலத்தினை வெஞ்சு பாருங்க எத்தனையாம் கூட்டம் ரெண்டாம் கூட்டம் எத்தனை ஆவர்த்தனம் மூன்றாம் ஆவர்த்தனம் அப்போ நிலத்தினை பேர் என்ன புள்ளியல் ரெண்டு 2,8,2 ஓகேயா அடுத்த நாலாவது 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 கழி இல்லை அதில் புள்ளியல் ஒரு மாதிரி ரைட் அஞ்சாவது கழி வாங்க தாக்குதிறன் மிகவும் கூடிய நேரையினை உருவாக்கும் மூலம் தாக்குதிறன் கூடிய கழிப்படி அஞ்சாவது கழியா தாக்குதிறன் கூடிய நேரையன் நேரையன் அப்படி என்னது கெட்டையன் இலத்திரன் இலக்கோணம் இலக்கிற யார் புள்ளியல் முதலாம் கூட்டம் யாரு இ அல்லது சோடியம் ஒரிஜினல் யார் புள்ளியல் சோடியம் என்ன ப்ளஸ் உருவாக்கும்ல என்ன ப்ளஸ் உருவாக்கும்ல சோடியம் முதலாம் கூட்டம் வந்து தாக்குதிறன் கூடியது தாக்குதிறன் கூடியது முதலாம் கூட்டம் மூலங்களான் சரியோ அதில் வர உலகம் யாரு ஒரே ஒன்று தான் இருக்கு சோடியம் சரியா அடுத்தது மூலம் ஈயும் மூலம் ஜியும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வின் ரசாயன சூத்திரம் ஆறாவது மூலம் ஈ அடுத்தது ஜி ரைட் அப்போ ஈயை பார்த்தீங்கன்னா அப்படி எங்கே இருக்குது இந்த இருக்கு மூன்று ஒன்று அப்போ யார் வழியில் 11 ரைட் அடுத்த ஜி எங்கே இருக்குது அந்த இருக்குது 17 ரைட் போட்டு பாருங்க எத்தனை 11 அப்படியே 2 8 1 வலோட 1 ப்ளஸ் இதுக்கு 2 8 7 வலோட 1 மைனஸ் மாற்றி கொடுத்து விட்டீங்கன்றால் இஜி என்று வரும் இஜி ஒரிஜினல் வந்து NaCl சரியா பார்த்தீங்களா எப்படி வேகமாக பார்த்தோம் முதல்ல ஆத்துனர்களையும் மெதுவாக தான் பார்த்தாங்க இப்போ டக்குன்னு பாவடியா இருக்கு விளங்குதா பட்டன் அப்படி பிடிச்சிருக்காங்க ரைட் அடுத்தாங்க வேலை கழியல் சரியா ஓகே விளையாடு ஓகேயா அப்போ இனி கழிவு வந்தால் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ஆனால் இதுக்கு என்ன இந்த களி செய்யறதுக்கு அந்த மொத்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் முக்கியம் அந்த சோடியம் மெக்னீசியம் கார்பன் கந்தவன் அந்த நோட்ஸ் சொல்றதுக்கு தான் அப்படி அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கொள்ளுங்க சரியா விளங்குதோ அந்த பாயிண்ட்ஸ் தரவுகள் தேவை ஓகே தானே சரியோ ஓகேயோ ரைட்
அடுத்த வகுப்பு வந்து பிள்ளைகள் இனி ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து அந்த ஒரு மூலத்தை பற்றி கழிச்சு கொண்டு வருவேன். இப்போ அடுத்த கிளாஸ் வந்து சோடியத்தை பற்றி கேட்பேன். சோடியமுக்கு தானே சோடியத்தை அப்படியே படிச்சு சொல்லுவோம். அது கொஞ்சம் நேரம் காய்க்கிறது. அதுதான் இப்போ எங்க 2ஆம் பாடம் தொடங்கிட்டு அந்த பாடம் போகும். இப்போ எல்லாம் ஒரு வகுப்புல எல்லாம் கலந்து போயிட்டு இருக்க முடியாது. அப்படி எல்லா பக்கம் போய்க்கல உங்களுக்கு நாலேஜாக இருக்கும். இப்போ இதில் புத்தக பட்ஜெட் ஒரு கல்வி மிச்சம் இருக்குது, டியூட்டில் மிச்சம் இருக்குது. சரி, இனி இதுன்ற பாஸ்வேர்ட் டியூட்டும் வரும். அப்போ புது பாடம் படிக்கல ஏற்கனவே முடிஞ்ச பாடத்தின கேள்வி பின்னுக்கு வந்து கொண்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு பாடங்கள் தொடர்ச்சியா டச்சிலேயே இருக்கும். விளங்குதா சொல்றது? ஒரு யூனிட் தியரி முடிச்சா அப்படியே அடுத்த யூனிட் தியரி போய் கொண்டிருக்கு, பின்னுக்கு அடுத்த வந்தோடனே இருக்கும். அப்போ எல்லாமே சுற்றி சுற்றியும் டச்சிலே இருக்கும். கிளாஸுக்கு மட்டும் ஒழுங்கா வாங்க பிள்ளைகள், அதில் மிஸ் பண்ண வேண்டாம். ஒழுங்கா ஃபுல்லாக வந்து கிளாஸில் கவர் பண்ணிட்டு இருந்தா திரும்ப நீங்கள் வீடு எடுத்து படிக்க வேண்டிய தேவை வராது. சும்மா எக்ஸாம் ஒன்று தட்டி பார்த்துட்டு போனாலே காணும். விளங்குதா? ஏன்னா கவனம் இருக்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி பிள்ளைகள், ஓகே பிள்ளைகள், நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.